ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கருடனின் திருவருளை பெற்றுத்தரும் கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி தினம். இந்த நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும், கர்ம வினைகளும் தோஷங்களும் விலகும், வாழ்க்கை செழிக்கும். மேலும் பக்தி, நினைவாற்றல், வேதாந்த அறிவு, வாக்கு சாதுரியம் போன்றவையும் கிட்டும் என்கிறது ஈஸ்வர சம்ஹிதை. மனோவியாதி, இதய நோய், விஷ நோய்கள் தீரும். கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் மற்றும் பிற எதிர்மறை ஆற்றல்களை அகற்றும் சக்தி வாய்ந்தது. மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். சர்ப்பதோஷத்தால் ஏற்படும் தீராத நோய்களும் தீரும். உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் பலமும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளை பெறவும் பெண்கள் கருட பஞ்சமி நாளில் விரதமிருந்து கருடனை போற்றி வணங்குவர். இந்த பூஜை சில குடும்பத்தில் மட்டுமே வழக்கத்தில் இருக்கும். விரதம் மற்றும் பூஜை இல்லாதவர்களும் இந்த தினத்தில் கருட பகவானை தரிசித்தும் கருட பகவானின் மந்திரங்களையும் மகாவிஷ்ணுவின் ஸ்லோகங்களையும் சொன்னாலுமே அதற்கு இணையான பலன் உண்டு. இந்த நன்னாளில் நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காத்தருளும் எத்தகைய நோயையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நாரதர் அருளிய கருட கவச்சம் பாராயணம் செய்யலாம். வழக்கமாக கோவிலில் இந்த நாளில் இரவில் கருட வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு நடைபெறும். அப்போது பெருமாளோடு கருடாழ்வாரை தரிசிப்பது வைகுந்த பதவியை அளிக்கும் என்பது ஐதீகம். இந்நாளில் கருட மந்திரம் மற்றும் கருட பகவான் துதிப்பாடல்களை படிக்கும் அன்பர்களுக்கு மறுமையில் கருடாழ்வார் தான் தாங்கி இருக்கும் அமிர்தத்திலிருந்து சிறிது வழங்குவார் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் பெண்கள் தான் அந்த வீட்டின் சக்தி. வீட்டு வழிபாடுகள் தொடங்கி சகல வேலைகளும் இல்லாமல் முடிவடையாது. அப்படிப்பட்ட சக்திகளுக்கு சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய நாள்தான் இந்த கருட பஞ்சமி தினம். இந்த திருநாளை நாக பஞ்சமி என்றும் அழைப்பதுண்டு. எனவே இந்த நாளில் கருடனை வழிபடுவதுடன் நாக வழிபாடும் செய்து வணங்கி இந்த நாக கருட பஞ்சமி விரத கதை கேட்பதால் இரட்டிப்பு நன்மைகளை பெறலாம். பிரம்மதேவரின் மகனான கஷ்யபருக்கு 4 மனைவிகள். அவர்களில் கத்ரு, வினதை இரு சகோதரிகளும் அடங்குவர். அவர்களில் கத்ரு என்பவளிடத்தில் பிறந்தவர் நாகர். வினதைக்கு அருணனும் கருடனும் பிறந்தார்கள். தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி நாகங்களுக்கு தாய் கத்ரு சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜயன் நடத்திய சர்ப்ப யாகத்தின் போது அக்னியில் விழுந்து இறந்தன. அஸ்திகரனும் அகஸ்தியர் ஜனமேஜயனது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார். அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள் தான் இந்த நாக பஞ்சமி தினம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்து கருடனை பற்றி பார்க்கலாம். ஒரு முறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து அது போட்டியில் வந்து நின்றது. அந்த போட்டியில் ஜெயிப்பவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்பது ஒப்பந்தம். போட்டியின் முடிவில் வினதை தோல்வியுற்று அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனுமே அடிமைகளானார்கள். கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான். இதனால் கருடன் மனம் வருந்தினார். தனது தாயை எப்படியாவது இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதமும் மேற்கொண்டார். அப்போது கத்ரு கருடனிடம் தேவேந்திரனிடமுள்ள அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நான் நிரந்தர விடுதலை தருவேன்னு சொல்றார். கருடனும் அடிமையிலிருந்து விடுதலை பெற வழி பிறந்ததே என்று மகிழ்ந்து தன் தாயை வணங்கி தேவலோகத்துக்கு சென்றார். தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில கடும் போர் நடந்தது. இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவரிடம் உள்ள அமிர்த கலசத்தை பெற்று வந்து கத்ருவிடம் கொடுத்தார். மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்வு நீங்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தார் கருட பகவான். அந்த கருடன் பிறந்த தினம்தான் இந்த கருட பஞ்சமி. பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆவணி மாத வளர்ப்பிறை பஞ்சமி அன்று அனுஷ்டிக்கும் இந்த கருட பஞ்சமி விரதம். இந்த தினத்தில் கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கனிந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். கருடனை போல பலசாலியும் புத்திமானாகவும் வீரனாகவும் மைந்தர்கள் அமைவர் என்பது ஐதீகம். இன்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இது என்ன கருட பஞ்சமி என்று ஆதிசேஷனுக்கு பூஜையா என்று சந்தேகமா? வேண்டாம். வினதையின் மைந்தன் கருடனின் மாற்றாம்தாய் தானே கத்ரு, அவர்களின் மைந்தர்கள் தானே நாகங்கள். அதனால் கருட பஞ்சமி என்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து பூஜை செய்வதும் வழக்கம். மேலும் கருடனின் உடலில் 8 ஆபரணமாக விளங்குபவையும் இந்த அஷ்ட நாகங்களே. அன்றைய தினம் நோன்பிருந்து கௌரி அம்மனை நாக வடிவில்
ஆராதிக்க வேண்டும். பெருமாள் ஆலயத்தில் கருடனை வணங்கி விளக்கு ஏற்றலாம். அருகில் பாம்பு புற்று இருந்தால் சிறிது பால், பழம், கொழுக்கட்டை இருந்தால் எடுத்துக்கொண்டு போய் புற்றில் பால் விட்டு பழம் வைத்து நிவேதித்து வரலாம். அருகில் புற்று ஏதும் இல்லாவிட்டில் வீட்டில் பூஜை வைத்திருக்கும் நாகத்தின் மேலேயே சிறிது பால் அபிஷேகம் செய்வதும் வழக்கம் உண்டு. இந்த நோன்பு கூட பிறந்த சகோதரர்களின் நலத்தையும் வளத்தையும் கோரும் நோன்பாகும். அதனால் அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து பெரியவர்களாக இருந்தால் நமஸ்கரித்து ஆசி பெறலாம். சிறியவர்களாக இருந்தால் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும். நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதனை நீக்குகின்ற தன்மை கருடாழ்வாருக்கு உண்டு. நாகதோஷம் தீவிரமாக இருப்பவர்கள் நாகரை குளிர்வுறச் செய்துவிட்டு கருடாழ்வாரை வழிபாடு செய்தோமானால் 100% அந்த வழிபாடு பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி விரதத்தால் புத்திரபாகியம் உண்டாகும். இதை திருமணமான பெண்கள் மேற்கொண்டால் அவரின் கணவர் மற்றும் பிள்ளைகளின் ஆயுள் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம இப்போ நாரதர் அருளிய கருட கவச்சம் பார்க்கலாம். ஸ்ரீ கருட கவச்சம். அஸ்ய ஸ்ரீ கருட கவச்ச ஸ்தோத்திர மந்திரஸ்ய நாரத ரிஷிः வைணதேயோ தேவதா அனுஷ்டுப் சந்தக மம கருட பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகக शिरो मे गरुडः पातु ललाटं विनता सुतः नेत्रे तु सर्पः पातु कर्णौ पातु सुरार्चितः नासिकां पातु सर्पारिः वदनं विष्णुवाहनः सूर्यसूतानुजः कण्ठं भुजौ पातु महाबलः हस्तौ खगेश्वरः पातु कराग्रे तरुणाकृतिः नकानकायुधः पातु कक्षौ मुक्तिफलप्रदः स्तनौ मे विहगः पातु हृदयं पातु सर्पः नाभिं पातु महातेजः कटिं पातु सुधाकरः ऊरू पातु महावीरः जानुनी चण्डविक्रमः जङ्गे दण्डायुधः पातु गुल्पौ विष्णुरथः सदा सुवर्णः पातु मे पादौ तार्क्ष्यः पादाङ्गुलीतता रोमकूपाणि मे वीरः त्वचं पातु भयापहः इत्येवं दिव्यकवचं पापघ्नं सर्वकामदं यः पठेत् प्रातरुत्थाय विषदोषं प्रणश्यति त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं बन्धनात् मुच्यते नरः द्वादशाहं पठेद्यस्तु मुच्यते शत्रुबन्धनात् एकवारं पठेद्यस्तु मुच्यते सर्वकिल्बिषैः वज्रपञ्जरनामेदं कवचं बन्धमोचनम् इति श्रीनारदगरुडसंवादे श्रीगरुडकवचं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरि ஓம். கருடப்பத்து. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. ஓம் பூரணனே 16 திங்கள் சேரும் பொருந்தியே அருக்கன் 18 சேரும் காரணனே கருமுகில் போல் மேனி சேரும் கருணை பெரும் அஷ்டாட்சரம் கலந்து வாழும் வாரணனே லக்ஷ்மியோடு 8 சேரும் மதிமுகம் போல் நின்றிலங்கு மாயானேயா ஆரணனே ரகுராமா கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. மந்திரமோ அஷ்ட சித்தி 8 சேரும் வாழ்கிரகம் 9 வந்து சேரும் கந்தர்வர் கணநாத ராசி வர்க்கம் கலைஞான நாள் வேதம் கலந்து வாழும் நந்தி முதல் தேவர்களும் கவன யோகம் நமஸ்கரித்து உன் பாதம் நாளும் போற்ற அந்தரமாய் நிறைந்திருக்க
இருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. மூல முதல் ஓரெழுத்து நீர்தானாகும், மூன்றெழுத்தும் ஐந்தெழுத்தும் மொழியலாமோ. சீல முதல் ஓம் அங் உங் மங் ரிங் என்றே சிவனுடைய திருநாமம் நீர்தானாகும். கால முதல் ஓம் அங் உங் மங் ரிங் என்றே கருணை பெறும் இவ்வெழுத்து நீர்தானாகும். ஆலவிஷம் கையேத்தும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. நவ்வென்றும் கிளியென்றும் ஓம் நம சிவாயமென்றும் நம நம சிவ சிவராராவென்றும் சவ்வென்றும் ஓங்கார ரீங்காரமாகி தவமுடைய இவ்வெழுத்தும் நீர்தானாகும். ஒவ்வொன்றும் ஓம் நமோ நாராயணாவென்று உன் பாதம் உச்சரித்து உகந்து போற்ற அவ்வென்று ரகுராமா கருடன் மீதில் அன்புடன் ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. உதிக்கின்ற சிவஸ்வரூபம் உனக்கே ஆகும். ஓம் அவ்வும் ஊவும் கிளியும் என்றே பதிக்கிசைந்த ஐந்தெழுத்தை வெளியில் விட்டே பச்சை முகில் மேனியனே பணிந்தேன் உன்னை. விதிக்கிசைந்த மெய்ப்பொருளே ஹரி கோவிந்தா. விளக்கொளி போல் மெய்தவமே விரும்பித்தாதா. அதற்கிசைந்த நடம் புரியும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. வேத முதலாயிருந்த சிங்கரூபம் விளங்குகின்ற இரண்யனை வதையே செய்தாய். பூத முதலாம் பிறவும் புண்ணியனேயா புகழ்ந்தவர்க்கு துணை வரும் யசோதை புத்ரா. நாத முதல் விந்துவாய் உயிருக்கெல்லாம் நயம் பெறவே நிறைந்திருக்கும் வாதாபிரமா. ஆதவன் போல் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. முக்கோண நாற்கோண மொழித்தைங்கோண முச்சுடரி அருகோண மென்கோணமாகும். ஷட்கோண 43 கோணம் தந்திரமும் சிதம்பரமும் சகல சித்தும். இக்கோணம் இது முதலாய் வகார மட்டும் இறைவனாய் தான் இருந்து ரட்சித்தாளும். அக்கோணமீதிருந்து கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. பச்சை முகில் மேனியனை உனக்கே இந்த பார்த்தனிலே 10 அவதாரமுண்டு. மச்சமென்றும் கூர்மமென்றும் வராகமென்றும் வாமனென்றும் ராமனென்றும் பௌத்தனென்றும் துஷ்டரை அடக்க மோகினி வேடம் கொண்டவராய் தோன்றினாய். உன் சொரூபமெல்லாம் அறிவாருண்டோ. அச்சம் தீர்த்தனையாள கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. வேதியனாய் தோன்றி வந்தாய் மாபலி விண்ணவர்காய் நரசிங்க ரூபமாய். சாதியிலே யாதவனாய் கிருஷ்ணனாக தானுதித்து வந்திருந்தாய் தரணி வாழ்க.
சோதனைகள் பார்த்திடுவோர் போர் தம்மை துஷ்டரையும் வதை செய்து லோகமாழ்வாய். ஆதி முதல் ஓரெழுத்தே நிகருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. மாயவனே ரகுராமா அருகே வாவா. வஞ்சனைகள் பரந்தோட நெஞ்சில் வாவா. காயாம்பூ நிறமுடனே கனவில் வாவா. கருமுகில் மேனியனே என் கருத்தில் வாவா. நாயகனே என் நாவில் இருக்க வாவா. நாள்தோறும் உன் பாதம் துதிக்க வாவா. ஆயர் குலத் துதித்தவனே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. முப்புறத்தை எரித்தவனே இப்போ வாவா. முகில் நிறத்தவனே ஜெகநாதா முன்னே வாவா. எப்பொழுதும் துதிப்பவர் பங்கில் வாவா. ஏழை பங்கில் இருப்பவனே இறங்கி வாவா. ஒப்பிலா மணிவிளக்கே ஒளி போல் வாவா. ஓம் நமோ நாராயணா உகந்து வாவா. அப்பனே ரகுராமா கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. துளபமணி மார்பழகா சுகத்தை தாத்தா. சுருதியே மெய்ப்பொருளே வரத்தை தாத்தா. களப கஸ்தூரியனே கட்டாட்சம் தாத்தா. கம்சனை வென்றவனே கருணை தாத்தா. பழம்பொருளே சிவஜோதி பாக்யம் தாத்தா. பத்தி முத்தி சித்தி செய்ய உன் பாதம் தாத்தா. அளவில்லா மெய்ப்பொருளே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. அளவில்லா மெய்ப்பொருளே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. कुङ्कुमाङ्कितवर्णाय कुन्देन्दुधवलाय च विष्णुवाहन नमस्तुभ्यं क्षेमं कुरु सदा मम. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्री महाविष्णु स्तोत्रम गरुडगमन तव स्तोत्रम. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यं. गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यं. मनसि लसतु मम नित्यं. मम तापमपाकुरु देवा. मम पापमपाकुरु देवा. मम तापमपाकुरु देवा. मम पापमपाकुरु देवा. जलजनयन विधिनमुचिहरण मुख विबुध विनुत पद पद्मा. जलजनयन विधिनमुचिहरण मुख विबुध विनुत पद पद्मा. विबुध विनुत पद पद्मा. मम तापमपाकुरु देवा. मम पापमपाकुरु देवा. मम तापमपाकुरु देवा. मम पापमपाकुरु देवा. भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भयहारिन्. भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भयहारि.
जनन मरण भयहारी मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा शङ्खचक्रधर दुष्टदैत्यकर सर्वलोकशरणा शङ्खचक्रधर दुष्टदैत्यकर सर्वलोकशरणा सर्वलोकशरणा मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा अगणित गुणगण अशरण शरणद विदलित सुररिपुजाल अगणित गुणगण अशरण शरणद विदलित सुररिपुजाल विदलित सुररिपुजाल मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा भक्तवर्यमिह भूरि करुणया पाहि भारती तीर्थम् भक्तवर्यमिह भूरि करुणया पाहि भारती तीर्थम् पाहि भारती तीर्थम् मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा मम तापमपा कुरु देवा मम पापमपा कुरु देवा கருடகமன ஸ்துதி தமிழில். கருடன் பவனி வந்து அகிலம் காத்து நின்று மலர் மகள் மகிழ்வுறும் நாதா எங்கள் மனமதில் ஊரை பரந்தாமா கருடன் பவனி வந்து அகிலம் காத்து நின்று மலர் மகள் மகிழ்வுறும் நாதா எங்கள் மனமதில் ஊரை பரந்தாமா எங்கள் மனமதில் ஊரை பரந்தாமா எங்கள் விண்களை களைந்திடும் தேவா மக்கள் குலம் தன்னை காத்திடவாவா எங்கள் விண்களை களைந்திடும் தேவா மக்கள் குலம் தன்னை காத்திடவாவா மக்கள் குலம் தன்னை காத்திடவாவா பார்த்தன் பரிதவிப்பை பார்த்த கணத்தில் உடன் கீதையை உரைத்திட்ட கண்ணா பார்த்தன் பரிதவிப்பை பார்த்த கணத்தில் உடன் கீதையை உரைத்திட்ட கண்ணா கீதையை உரைத்திட்ட கண்ணா யோக வாழ்வில் நீ மன்னா யோக வாழ்வில் நீ மன்னா கமல கண்ணனுடன் பவழ இதழ்கள் பூக்க குழல் கொண்டு மனம் கவர் கிருஷ்ணா கமல கண்ணனுடன் பவழ இதழ்கள் பூக்க குழல் கொண்டு மனம் கவர் கிருஷ்ணா குழல் கொண்டு மனம் கவர் கிருஷ்ணா பக்தர் குறைகளை தீர்த்திடும் பாலா பக்தர் குறைகளை தீர்த்திடும் பாலா அபய கரமளித்து கவலை தனை ஒழித்து மரண பயம் தவிர்க்கும் புண்ணியா அபய கரமளித்து கவலை தனை ஒழித்து மரண பயம் தவிர்க்கும் புண்ணியா மரண பயம் தவிர்க்கும் புண்ணியா இறைமுக்தி அளிக்கும் பரபிரம்மா இறைமுக்தி அளிக்கும் பரபிரம்மா தூணில் இருந்து கொண்டும் துரும்பில் இருந்து கொண்டும் ஜகத்தினை ஆண்டிடும் இறைவா தூணில் இருந்து கொண்டும் துரும்பில் இருந்து கொண்டும் ஜகத்தினை ஆண்டிடும் இறைவா ஜகத்தினை ஆண்டிடும் இறைவா நீ பஞ்சபூதங்களின் தலைவா நீ பஞ்சபூதங்களின் தலைவா சங்கு ஒளி எழுப்பி சக்கரம் தனை சுழற்றி தீவினை அழித்திடுவாயே சங்கு ஒளி எழுப்பி சக்கரம் தனை சுழற்றி தீவினை அழித்திடுவாயே தீவினை அழித்திடுவாயே மீண்டும் பிறவா வரமளிப்பாய் மீண்டும் பிறவா வரமளிப்பாய் மனதில் மமதை நீங்க அகந்தை அழித்து விட ராசலீலை பல புரிந்தாய் மனதில் மமதை நீங்க அகந்தை அழித்து விட ராசலீலை பல புரிந்தாய் ராசலீலை பல புரிந்தாய் நீ கோபியர் மனம் கவர்ந்தாய் நீ கோபியர் மனம் கவர்ந்தாய்.
தாபம் கரைந்து விட மோகம் மறைந்து விட கோபம் அழித்து விடு ஷியாமா. தாபம் கரைந்து விட மோகம் மறைந்து விட கோபம் அழித்து விடு ஷியாமா. கோபம் அழித்து விடு ஷியாமா. நல்ல குணங்களை வழங்கிடும் தீரா, நல்ல குணங்களை வழங்கிடும் தீரா. கருடன் பவனி வந்து அகிலம் காத்து நின்று மலர் மகள் மகிழ்வுறும் நாதா, எங்கள் மனமதில் ஊரை பரந்தாமா. கருடன் பவனி வந்து அகிலம் காத்து நின்று மலர் மகள் மகிழ்வுறும் நாதா, எங்கள் மனமதில் ஊரை பரந்தாமா. எங்கள் மனமதில் ஊரை பரந்தாமா. எங்கள் விண்களை களைந்திடும் தேவா, மக்கள் குலம் தனை காத்திடவாவா. எங்கள் விண்களை களைந்திடும் தேவா, மக்கள் குலம் தனை காத்திடவாவா. மக்கள் குலம் தனை காத்திடவாவா.